நீங்கள் தினமும் போடுற அந்த செருப்பு தான் உங்கள் பண வரவுக்கே தடையாக இருந்தால் என்ன செய்வீங்க? வீட்டில் செருப்பு எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் பணநிலை எப்படி இருக்குன்னே சொல்லிடலாம். நம்புறீங்களா? ஒரு செருப்பு கூட உங்கள் தூங்கிட்டு இருக்கிற அதிர்ஷ்டத்தை எழுப்பிடும் அப்படின்னு சொன்னால் நம்புறீங்களா? ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கிரகங்களோட தொடர்பு இருக்கு. அதே நேரத்தில் நல்ல எனர்ஜி, கெட்ட எனர்ஜி அப்படின்னு 2 விதமான சக்தியும் அந்த பொருட்களால் தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருது. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் கூட நல்ல தாக்கமோ கெட்ட தாக்கமோ கொடுக்குது. அதனால தான் எல்லாத்தையும் சரியான இடத்துல வைக்கணும். அந்த மாதிரி நம்ம காலில் போடுற செருப்புகளும் ஒருத்தரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்டது. செருப்புகளை சரியாக கையாளுறீங்கன்னா பண விஷயத்தில் திடீர்னு நல்ல முன்னேற்றம் வரலாம். சரியாக கவனிக்கலனா வீட்டுக்குள்ளே வறுமை வர்றதுக்கு நேரம் ஆகாது. வாஸ்துப்படி தினமும் பயன்படுத்துகிற செருப்பு காலணிகளை மேற்கு திசையில் ஒழுங்காக வச்சுருக்கணும். இப்போது செருப்புகளோட தொடர்பான பல ஜோதிட சைகைகள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்கள் மேலே இருக்கணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் விஷயம், நிறைய பேர் வீட்டில் உடைந்தோ பழுதான செருப்புகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உடைஞ்ச செருப்பு வீட்டில் இருந்தால் அது அமைதியை கெடுக்கிற விஷயம். அதனால் உடைந்த செருப்பை உடனே வீட்டை விட்டு எடுத்துடுங்க. ரெண்டாவது, வீட்டோட மெயின் கதவில் செருப்புகளை குவிச்சு வைக்கவே கூடாது. அந்த இடம் லக்ஷ்மி அம்மா வீட்டுக்குள்ளே வர்ற இடம். அங்கே சுத்தம் இல்லாமல் செருப்பு குவிச்சிருந்தா பணநிலை கெட்டு போக ஆரம்பிக்கும். மூன்றாவது, செருப்புகளை எப்போவுமே ஈசானிய மூலையில், அதாவது வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது. அது தெய்வங்களோட இடம். அங்கே செருப்பு வச்சா துரதிர்ஷ்டம் வரும். நான்காவது, சில நேரம் செருப்பு கழட்டும் போது ஒரு செருப்புக்கு மேலே இன்னொரு செருப்பு ஏறி இருக்கும், அல்லது செருப்பு புரண்டு கிடக்கும். அது நல்ல அறிகுறி கிடையாது. யாரோட செருப்பு இப்படியே இருந்தாலும் உடனே சரி பண்ணணும். இல்லாட்டினா அந்த நபருக்கு உடல் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது, வீட்டோட தலைவாசல்ல, அதாவது திண்ணையில் செருப்பை நிமிர்த்து வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சா வீட்டுக்குள்ள நல்ல எனர்ஜி நிலைநிறுத்தப்படாது. ஆறாவது, செருப்பு போட்டுக்கிட்டு சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டா துரதிர்ஷ்டம் அதிகரிக்கும்னு அன்னபூர்ணி அம்மா கோவப்படுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சமையலறைக்குள்ள எப்பவும் செருப்பு இல்லாமல் கால் வெறும் காலில் தான் போகணும். ஜோதிடத்தில் செருப்பு தொலைஞ்சு போனாலே அது நல்ல சகுனம்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் கெட்ட கிரகங்களே நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீட்டோட வாசல்லையே செருப்பு கலட்டுற பழக்கம் இருந்தால் வீட்டுக்குள்ளே செல்வம் தங்காது. யார்கிட்ட இருந்தும் செருப்பை கிஃப்டாக வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா அவரோட துரதிர்ஷ்டமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்னு நம்பிக்கை இருக்குது. உடைந்த செருப்பு, பழுதான செருப்பு போட்டு நடக்கிறதையும் தவிர்க்கணும். அது நேரடியாக துரதிர்ஷ்டத்துக்கே அழைப்புன்னு சொல்கிறாங்க. சுத்தமாக அழகாக இருக்கிற செருப்பு காலணிகள் போட்டால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும்னு நம்புகிறாங்க. எட்டாவது, வாஸ்துப்படி செருப்புகளை புரட்டி வச்சிருக்க கூடாது. புரண்டிருந்தா உடனே திருப்பி வைக்கணும். எந்த வீட்டில் செருப்பு சிதறி கிடக்குதோ அந்த வீட்டில் சனியின் கெட்ட தாக்கம் அதிகமாக இருக்கும். சனிக்கு பாதங்களோட நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒன்பதாவது, சனி தேவனோட அருள் எப்பவும் உங்கள் மேலே இருக்கணும்னு நினச்சா இன்டர்வியூவுக்கு போகும்போது, நல்ல காரியத்துக்காக வெளியே கிளம்பும்போது கிழிந்த செருப்பு போட்டு போகாதீங்க. அப்படி போனாலே வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம் ஆரம்பிக்கணும்னு நம்புகிறாங்க. குறிப்பாக பண பிரச்சனைகள் வர்றதுக்கு இதுவே காரணமாக இருக்கும். பத்தாவது, வீட்டுக்குள்ளே வெளியே செருப்புகளை அலங்கோலமாக போட்டிருந்தா நெகட்டிவ் எனர்ஜி வரும். பத்தாவது, வீட்டுக்கு வெளியே செருப்புகளை அலங்கோலமாக போட்டிருந்தா நெகட்டிவ் எனர்ஜி சேரும். அதனால் எப்பவும் ஒரு மூலையில் ஒழுங்காக வச்சுருக்கணும். 11வது, சனிக்கிழமை செருப்பு காலணிகளை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக லெதரில் செய்யப்பட்ட செருப்புகளை சனிக்கிழமை மாலை நேரத்தில் தானம் பண்ணினா சனி தேவனோட அருள் கிடைக்கும். 12வது போகிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்கிற விஷயங்களை நீங்கள் லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு வர்ற விளைவுகள் உங்கள் வாழ்க்கையில் நேரடியாக தெரிய ஆரம்பிக்கலாம். செருப்பு எங்கே வச்சுருக்கீங்கன்னு இப்போ ஒரு முறை வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயம் இப்போ உங்கள் கண்களுக்கே வேறு மாதிரி தெரிய ஆரம்பித்தா இந்த வீடியோ உங்களுக்கு காரணம்னு நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன மாற்றம் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். 12வது, வீட்டில் பழைய செருப்பு காலணிகளை வச்சுக்கிட்டு இருந்தாலே வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி சேர ஆரம்பிக்கும். அதனால தான்
பிரச்சனைகள் வீட்டை விட்டு போகவே மாட்டேங்குது. நீங்கள் பயன்படுத்தாத செருப்பு காலணிகளை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இது வாஸ்து தோஷத்தையும் உருவாக்கும். அதே நேரத்தில் சனி கெட்ட பலன்களையும் கொடுப்பாரு. அதனால அந்த செருப்புகளை ஏழைகளுக்கு தானம் பண்ணிடுங்க. 13வது, யாரோட ஜாதகத்தில் சனி கிரகம் சரியான நிலையில இல்லையோ அல்லது அஷ்டம சனி 7 சனி ஓடிக்கிட்டு இருக்குதோ அவங்க செவ்வாய் சனி கிரகணம் வரும் நாளில் அமாவாசை நாளில் செருப்பு காலணி வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினா வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்கணும் நம்பிக்கை இருக்கு. 14வது, வேற யாரோட செருப்பை நீங்கள் போடவே கூடாது. அப்படி போட்டால் உங்கள் மேலே தரித்திரம் வந்து உட்காருன்னு சொல்கிறாங்க. ஒருத்தரோட செருப்பு போட்டால் அவரோட கஷ்டம் போராட்டம் எல்லாமே நம்ம மேலே ஏறிக்கும் அப்படின்னு ஜோதிடம் சொல்கிறது. 15வது, ஜோதிடத்தில் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை புதுசாக செருப்பு காலணி போடுறது ரொம்ப நல்ல சகுனம்னு சொல்கிறாங்க. இது உங்கள் அதிர்ஷ்டத்தை விழிக்க வைக்க உதவும். 16வது, சனி தேவனை சந்தோஷப்படுத்தவும் அவரோட அருள் கிடைக்கவும் ஒரு சிம்பிளான பரிகாரம் இருக்குது. அது என்னன்னா, கருப்பு செருப்பு போட்டுக்கிட்டு ஹனுமான் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு வெளியே அந்த செருப்புகளை வச்சுக்கிட்டு செருப்பு இல்லாமல் வீடு திரும்பி வாங்க. அப்படி பண்ணினா சனி தோஷத்தால் வர கஷ்டங்கள் குறையும்னு நம்புகிறாங்க. அந்த செருப்பு யாராவது தேவையுள்ளவங்களுக்கு கிடைச்சா அது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன் தரும். 17வது, வீட்டில் எங்கே சாமான்கள் சேமித்து வைக்கிற இடமோ தானியம் வச்சுருக்கிற இடமோ அந்த இடத்துக்குள்ளே செருப்பு காலணி போட்டுக்கிட்டு போகவே கூடாது. சாப்பாடு சம்மந்தமான இடத்துக்குள்ளேயும் செருப்பு போட்டால் அந்த இடத்துக்கு அவமரியாதை செய்த மாதிரி தான் ஆகும்னு சொல்கிறாங்க. 18வது, சனிக்கிழமை நீங்கள் பயன்படுத்தாத எந்த ஒரு பழைய செருப்பையாவது காலில் போட்டு ஒரு சந்திப்பு சாலையில் கலட்டி விட்டுட்டு வாங்க. அப்புறம் மனசுக்குள்ளே என் பண பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போகிறேன்னு வேண்டிக்கிட்டு வீடு திரும்பி வாங்க. பண கஷ்டம் இருக்குன்னா இந்த செருப்பு பரிகாரத்தை ஒரு முறை நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். நம்பிக்கை பக்தி சுத்தம் இதெல்லாம் சேரும்போது தான் வாழ்க்கை மெதுவாக சரியான பாதையில் திரும்ப ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரே நாளில் மாறிடும்னு யாரும் சொல்லலை. ஆனால் சின்ன விஷயங்களை சரி பண்ண ஆரம்பித்தாலே நல்ல மாற்றங்கள் தானாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் நல்ல மனசோட நல்ல நம்பிக்கையோட இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டால் போதும். மீதி எல்லாம் மேலே இருக்கிற சக்தி பார்த்துக்கொண்டு நம்புவோம். இந்த எல்லா விஷயங்களும் மக்கள் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்ட ஜோதிட ஆன்மீக தகவல்கள் தான். இதெல்லாம் உங்கள் நம்பிக்கை உங்கள் ஆஸ்தைக்கு ஏற்ப பண்ணிக்கோங்க. இதில் எதுக்கும் நாங்கள் எந்த விதமான உறுதியும் கொடுக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஜெய் லக்ஷ்மி மாதா அப்படின்னு எழுதுங்க. லக்ஷ்மி அம்மா எப்பவும் உங்கள் மேலே தன் அருளை பொழியட்டும். வீடியோ முடிவு வரைக்கும் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா